6ஆம் நாள். பாதைகள் வேறானாலும் இலக்கு ஒன்றுதான். விட்டுச் செல்வதை நினைத்தால் என் மனதில் ஓர் இனம் புரியாத கவலையும் பதற்றமும் ஏற்படுகிறது. இப்போதுதான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறத் தொடங்கியிருக்கிறேன். என்னை முன்னேற்றும் வேலையில் முழுமையாக ஈடுபட்டிருக்கிறேன். இப்போதுதான் நான் கொண்ட அந்த உறவு வேறுவிட ஆரம்பித்திருக்கிறது. இந்த சமயத்தில் விட்டுச் செல்வதை நினைத்தால் தளர்வாக இருங்கள். எதற்காகவும் கவலைப்படாதீர்கள். உங்கள் கவலை எல்லாவற்றையும் பாதிக்கும். அது உங்களுக்கு எந்த விதத்திலும் உதவாது. உபத்திரவமாகத்தான் இருக்கும். நீங்கள் காதல் வயப்பட்டிருக்கும் போது ஊடே கவலை புகுந்தால் அது உங்களுக்கும் உங்கள் காதலருக்கும் உள்ள இடைவெளியை அதிகமாக்கிவிடும். அதன்பின் அந்த காதலே உங்களுக்கு சுமையாகிவிடும். நீங்கள் தியானம் செய்யும் போது உள்ளே புகுந்தால் அதன்பின் தியானம் கைகூடாது. கவலை, எதை செய்தாலும் கவலைப்படாமல் செய்யுங்கள். பதற்றம் இல்லாமல் செய்யுங்கள். கவலைப்படுவது என்பது ஒரு கெட்ட பழக்கம். அதற்கு அடிமையாகிவிடாதீர்கள். அது எப்படி தோன்றுகிறது என்று கூர்ந்து கவனித்து பாருங்கள். சூழ்நிலை காரணமாக கவலை தோன்றுவதில்லை. அது ஒரு பழைய பழக்கம், அவ்வளவுதான். நீங்கள் ஒன்றை நன்றாக செய்ய வேண்டும் என்று நினைக்கும் போது அடுத்தவர்கள் உங்களை பற்றி என்ன நினைப்பார்களோ என்று கவலைப்படும் போது உங்களிடம் ஒரு பதற்றம் ஏற்படுகிறது. அந்த பதற்றம் உங்கள் அகந்தையின் ஒரு பகுதி. நீங்கள் உங்களை பற்றியே அதிகம் நினைத்து கொண்டிருப்பதால் ஏற்படும் ஒரு பக்க விளைவு. உங்களை பற்றி நினைத்து கொண்டிருப்பதை, அதிலும் குறிப்பாக உங்களை பற்றி மற்றவர்கள் என்ன நினைப்பார்களோ என்று நினைத்து கொண்டிருப்பதை விட்டொழியுங்கள். பதற்றம் துண்டை காணோம், துணியை காணோம் என்று காத தூரம் ஓடிவிடும். அது ஒரு நிழல், அவ்வளவுதான். உதாரணமாக, நீங்கள் தொடர்ந்து அழகாக பேசிக்கொண்டிருக்கிறீர்கள். திடீரென்று உங்களை மேடை ஏற்றி விடுகிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். இப்போது உங்கள் பேச்சை கேட்க 1000 பேர் இருக்கிறார்கள். சொதப்பி விடுவோமோ என்ற பயம் அப்போது உங்களுக்குள் பதற்றத்தை உண்டாக்குகிறது. நீங்கள் வாழ்நாள் முழுவதும் பேசிக்கொண்டுதான் இருந்தீர்கள். அதையேதான் இப்போது மேடையில் செய்ய போகிறீர்கள். புதிதாக எதையும் செய்ய போவதில்லை. இதுவரை பேசுவது என்பது உங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருந்ததில்லை. மேடைக்கு கீழே இருக்கும் 1000 பேர்களுடன் தனித்தனியாக நீங்கள் பேசியிருக்கலாம். என்றாலும் ஏன் இந்த பதற்றம்? திடீரென்று 1000 பேரை எதிர்நோக்கும் போது அவர்கள் உங்களை எடை போடுவார்களோ என்ற பதற்றம். உங்கள் பேச்சை வைத்து உங்களை பற்றி ஒரு மதிப்பீடு செய்வார்களோ? இவள் இப்படித்தான் பேசுவாள், இப்படித்தான் எல்லாவற்றையும் சொதப்புவாள் என்று நினைத்து விடுவார்களோ என்ற பதற்றம். ஐயோ, நாம் எப்படி செயல்படப் போகிறோம் என்ற பதற்றம் வந்துவிட்டால் உங்களுடைய இயற்கையான போக்கு தடைப்பட்டு விடுகிறது. பதற்றம் உண்டாகிறது. ஆகவே பதற்றம் வரும்போது உங்களுக்குள்ளே பாருங்கள், ஆழமாக பாருங்கள். எல்லாரும் நம்மை பார்த்து எடை போட்டு கொண்டிருக்கிறார்களோ என்ற தன்னுணர்வுதான் பதற்றத்தின் மூலம் என்று அறிவீர்கள். அது உறவாக இருந்தாலும் சரி, பேச்சாக இருந்தாலும் சரி, வேறு எதுவாக இருந்தாலும் சரி, பதற்றம் இப்படித்தான் உண்டாகிறது. இந்த பதற்றம் தேவையே இல்லை. உங்களை எடை போட அவர்கள் யார்? உங்களை எடை போடும் உரிமை எந்த கொம்பனுக்கும் கிடையாது. உங்களுடைய சுய மதிப்பீடு ஒரு நாளும் அடுத்தவரின் எண்ணங்களை சார்ந்து இருக்கக்கூடாது. இதுதான் உள்வளர்ச்சிக்கு அடையாளம். உங்களால் தனியாக மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்றால் உங்களுக்கு அடுத்தவர்கள் தேவையில்லை. நீங்கள் தனியாக இருக்கும்போது உங்கள் போக்கில் அழகாக, மௌனமாக, இயல்பாக இருக்க முடியும் என்றால் உங்களை நீங்கள் நினைத்த மாதிரி உருவாக்க அடுத்தவர்கள் தேவையில்லை. நீங்கள் இன்னும் முழுமையாக வளரவில்லை என்று பொருள். குழந்தைகளுக்குத்தான் மற்றவர்களின் அங்கீகாரம் வேண்டும். அப்பா என்ன நினைப்பாரோ, அம்மா என்ன நினைப்பாளோ என்று குழந்தைகள் தான் சதா கவலைப்பட்டு கொண்டே இருக்கும். நீங்கள் முழுமையாக வளர்ந்தவுடன் உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் வந்து விடுகிறது.
அடுத்தவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை பற்றி கவலைப்பட வேண்டாம். அதனால் பதற்றப்படுவதை விட்டொழியுங்கள். ஆனால் அதற்கு முன்னால் நீங்கள் உங்களை பரிபூரணமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் எப்படி இருந்தாலும் அப்படியே ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் உங்களுக்கு வர வேண்டும். நீங்கள் நீங்களாகத்தான் இருக்க முடியும். நீங்கள் வேறு யாராகவும் இருக்க முடியாது. அடுத்தவரின் கருத்தை கேட்காதீர்கள். அவர்கள் அங்கீகாரத்துக்காக இயங்காதீர்கள். பதற்றம் தன்னால் போய்விடும். உங்கள் வளர்ச்சி தானாகவே நிகழும். நீங்கள் முயற்சி செய்து வளர வேண்டும் என்பதில்லை. அது தானாகவே ஏற்படும். நீங்கள் உங்களை முழுமையாக ஏற்றுக்கொண்டால் போதும். வளர்ச்சி தன்னால் நிகழும். அதை விட்டுவிட்டு நீங்கள் வளர்ச்சியை தேடிக்கொண்டு பதற்றத்துடன் ஓடினால் அதை தவற விட்டு விடுவீர்கள். வளர்ச்சியை அனுமதியுங்கள், போதும். அது வரும்போது ஏற்றுக்கொள்ளுங்கள், போதும். இருப்பு நிலை உங்களை அப்படியே ஏற்றுக்கொள்ளும். அது உங்களிடம் எந்த அத்தாட்சியையும் கேட்காது. அது உங்களை அப்படியே ஏற்றுக்கொண்டதால் தான் நீங்கள் நீங்களாக இருக்கிறீர்கள். இல்லாவிட்டால் நீங்கள் இங்கே இப்படி இருக்க மாட்டீர்களே. வீட்டில் இருப்பது போல் வசதியாக இருந்து கொண்டு இருப்பு நிலையை பார்ப்பதுதான் உண்மையான சமய உணர்வின் சாராம்சம். பதற்றத்தை தவிருங்கள், நல்லது நடக்கும். என்னை பல வகையான தியானங்கள் செய்யச் சொன்னீர்கள். எந்த தியானம் என்னை ஆழமாக அழைத்துச் செல்கிறது என்று சொல்லச் சொன்னீர்கள். எனக்கு எல்லாமே ஒரே மாதிரியாகத்தான் தெரிகிறது. எல்லாமே விளையாட்டுகளாக தோன்றுகின்றன. எனக்கு பிடித்திருக்கிறது. அது ஒரு புறம் இருக்கட்டும். என்னை இன்னும் ஆழத்திற்கு கொண்டு செல்ல உங்களால் மட்டுமே முடியும். சரி, இதுவும் நன்மைக்கே. வெகு சிலருக்குத்தான் வகை வகையான தியானங்கள் சிறந்ததாக தோன்றும். அவற்றின் தன்மையை புரிந்து கொண்டால் எல்லாமே ஒன்று போல்தான் தோன்றும். ஒரே கோயிலுக்கு இருக்கும் பல வகையான கதவுகள், அவ்வளவுதான். உங்களுடைய இரண்டாவது புரிதலும் நல்லதே. ஆகையால் விளையாடுங்கள், மகிழ்ச்சியாக இருங்கள். எதையுமே பொருட்படுத்தி எடுத்துக்கொள்ளாதீர்கள். எல்லாமே வேடிக்கைதான். நீங்கள் அதையெல்லாம் விளையாட்டாக பார்க்கும்போது உங்களுக்குள் பல விஷயங்கள் நடக்கலாம். ஒரு தேர்ந்த இசை கலைஞன் ஒரு நாள் வெகு சோகமாக தன் பியானோவின் முன் அமர்ந்திருந்தான். குறிப்பாக எதையும் வாசிக்காமல் மனம் போன போக்கில் கட்டைகளை அமுக்கி இசையை உண்டாக்கி கொண்டிருந்தான். எதிர்பாராத விதமாக அவன் பியானோவிலிருந்து ஓர் அபூர்வமான இசை கிளம்பியது. அந்த இசைக்காகத்தான் அவன் வாழ்நாள் முழுவதும் காத்து கொண்டிருந்தான். அது அவ்வளவு ரம்மியமாக இருந்தது. அவன் வேறு உலகத்தில் இருப்பதாக உணர்ந்தான். சிறிது நேரம் கழித்து அதே இசையை மீண்டும் வாசிக்க முயன்றான். நடக்கவில்லை. வேறு பலவிதமான ஸ்வரங்களும் இசைகளும் தோன்றின. ஆனால் முதலில் அவன் கேட்ட அந்த மயக்கும் இசை தோன்றவில்லை. வெறி பிடித்தவனைப் போல் அந்த இசையை உருவாக்க பல மாதங்கள் முயற்சி செய்தான். ஒன்றும் பலிக்கவில்லை. அதன் பின் எல்லா முயற்சியையும் கைவிட்டுவிட்டு அக்கடாவென்று பியானோவின் முன் அமர்ந்து மனம் போன போக்கில் கட்டைகளை அமுக்கிக் கொண்டிருந்தான். அப்போது சத்தியமாக அந்த ரம்மியமான இசை வரும் என்று அவன் நினைக்கவில்லை, எதிர்பார்க்கவும் இல்லை. அப்போது அந்த இசை தோன்றியது. அப்போதுதான் அந்த கலைஞனுக்கு அந்த ரகசியம் விளங்கியது. உங்களுக்கு அப்பால் இருக்கும் ஒன்று தானாகத்தான் உங்களிடம் வரும். அதை பற்றி இழுக்க நினைத்தால் அது சத்தியமாக உங்களிடம் வராது. அது பிரம்மாண்டமானது. உங்கள் எண்ணத்தாலும் முயற்சியாலும் அதை கட்டி போட முடியாது. அது எதிர்பாராத வேளையில் தான் தோன்றும். ஒரு விந்தையாக, விவரிக்க முடியாத ஆச்சரியமாகத்தான் உங்கள் முன் தோன்றும். அதனால் எல்லாவற்றையும் வேடிக்கையாக நினைத்து விளையாடி கொண்டிருங்கள். மகிழ்ச்சியாக இருப்பதுதான் வாழ்க்கையின் நோக்கம். நல்லது, எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. போன வாரம்
பல வகை தியானங்களை பற்றி சொல்லச் சொன்னீர்கள். அவை எல்லாமே சக்தி வாய்ந்தவைதான். நான் சில நேரங்களில் மன அழுத்தத்தால் அவதியுறுகிறேன். சில நேரங்களில் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இது மாறி மாறி தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. தியானம் பலவற்றை புரட்டி போட்டு விடுகிறது. உங்கள் சந்தோஷத்தையும் புரட்டுகிறது, துக்கத்தையும் புரட்டுகிறது. அது சில சமயம் உங்களை சோகம் என்னும் பள்ளத்தில் தள்ளிவிடுகிறது. நீங்கள் மன அழுத்தத்துடனும் வருத்தத்துடனும் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். சில நேரங்களில் தியானம் உங்களை மேகங்களில் அமர வைக்கிறது. அது எது செய்தாலும் நல்லது. அதனை அனுமதியுங்கள். வருவதை எதிர்கொள்ளுங்கள். உங்களுக்கு மன அழுத்தம் தோன்றும் போது அதிலிருந்து தப்பிக்க நினைக்காதீர்கள். அதனுள் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஆழமாக செல்ல முயற்சி செய்யுங்கள். உங்கள் சோகத்திற்குள் மூழ்குங்கள். உண்மையாகவே வருத்தப்படுங்கள். துக்கத்தின் அடித்தரையை தொடுங்கள். அதை தொட்ட மாத்திரத்தில் அதுவும் மகிழ்ச்சியின் அடியாழமும் ஒன்றுதான் என்பதை உணர்வீர்கள். வேறுபாடுகள் எல்லாம் மேல்மட்டத்தில்தான். ஆழம் அதிகமாக வேறுபாடுகள் எல்லாம் மறைந்துவிடும். எல்லா உணர்வுகளின் அடியாழமும் ஒரே இடம்தான். நீங்கள் துன்பப்படும் போது உங்களை காப்பாற்ற எண்ணாதீர்கள். அழாதீர்கள். துன்பத்தை மறக்க வேறு வழிகளை நாடாதீர்கள். துன்பத்துடன் இருங்கள். அது கடினமாக இருக்கும், கனமாக இருக்கும். என்றாலும் முயற்சி செய்து பார்ப்பது நல்லது. அதன் அடியாழத்தை தொட்ட மாத்திரத்தில் நீங்கள் புன்னகை சிந்த ஆரம்பித்து விடுவீர்கள். அதன் பின் நீங்கள் நினைத்தாலும் உங்களால் சோகமாக இருக்க முடியாது. ஓர் உணர்வின் அடிமட்டத்தை தொட்டுவிட்டால் அதன் பின் அதனை தாண்டி சென்று விடுவீர்கள். நல்லது. அவர் மேல் 1 வருடத்திற்கு முன்னால் என்னிடம் நோய்களை குணப்படுத்தும் அபூர்வ சக்திகள் இருப்பதாக உணர்ந்தேன். ஒருமுறை ஒருவருக்கு மசாஜ் செய்யும் போது என் கைப்பற்றவுடன் என் கைகளில் ஓர் அதிர்வு உண்டானது. என்ன செய்கிறாய் என்று அவர் கேட்டார். ஒன்றுமில்லை, என் கைகள் தாமாகவே அதிர ஆரம்பித்து விட்டன என்றேன். தனக்குள் மின்சாரம் பாய்ந்தது போல இருந்தது என்று அவர் சொன்னார். என்ன நடக்கிறது என்று எனக்கு புரியவில்லை. இது பலமுறை நடந்தது. யாருக்காவது எங்காவது வலி உண்டாகும் போது வலிக்கும் இடத்தில் என் கைப்பற்றவுடன் அவருக்குள் மின்சாரம் பாய்ந்தது போல் இருக்கும். அதன் பின் அந்த வலி மறைந்துவிடும். இந்த சக்தியை நான் வளர்த்துக் கொள்வது நல்லது என்று நினைக்கிறீர்களா? உங்கள் கைகள் 2ஐயும் மேலே தூக்குங்கள். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். ஏதாவது நடந்தால் அதனை நடக்க அனுமதியுங்கள். அந்த பெண்ணின் வலது கை நகர்கிறது. இடது கை அசையாமல் அதே இடத்தில் இருக்கிறது. ஓஷோ 2 கைகளின் மேலும் தன் கைவிளக்கை காட்டுகிறார். உங்களிடம் நோய் தீர்க்கும் சக்தி இருப்பது உண்மைதான். ஆனால் சில விஷயங்களை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். யாரையாவது நீங்கள் குணப்படுத்த விரும்பினால் 2-3 நிமிடங்களுக்கு ஏதாவது ஒரு பாட்டை முணுமுணுப்பாக பாடுங்கள். அது இல்லாமல் அவரை தொடாதீர்கள். உங்களிடம் அந்த சக்தி இருக்கிறது. ஆனால் அதிர்வுகள் இன்னும் நுட்பமாக இருக்க வேண்டும். எந்த அளவு அதிர்வுகள் நுட்பமாக இருக்கிறதோ அந்த அளவு அது நோய்வாய்ப்பட்டவருக்கு உதவியாக இருக்கும். நுட்பமான உணர்வுகள் உங்களை களைப்படையச் செய்யாது. அதனால் 3 நிமிடங்கள் முணுமுணுத்து ஏதாவது ஒரு பாட்டை மனதிற்குள் பாடுங்கள். பின் உங்கள் பணியை தொடங்குங்கள். அந்த அதிர்வு உங்கள் உடல் முழுவதும் இருக்கிறது. அதனுடன் ஒத்துழையுங்கள். நீங்கள் உங்கள் கைக்கு பூரணமான ஒத்துழைப்பு தரவில்லை. அது தானாக நகர்ந்து கொண்டிருக்கிறது. உங்கள் கை நகர உதவி செய்யுங்கள். அப்போதுதான் மொத்த உடம்பிலும் அதிர்வுகள் உண்டாகும். அது உடலில் ஓரிடத்தில் மட்டும் நடக்கும் நிகழ்வு இல்லை. 2வது விஷயம், உங்களால் ஒரு பெண்ணை குணப்படுத்த முடியாது. ஒரு ஆணின் வலி போக நீங்கள் உதவி செய்யலாம். ஆனால் பெண்களை குணப்படுத்த கஷ்டப்படுவீர்கள்.
அதனால் 1 வருடத்திற்கு எந்த பெண்ணையும் குணப்படுத்த முயற்சி செய்யாதீர்கள். அப்படி செய்து அது தோல்வியடைந்தால் உங்கள் மனம் உங்கள் இதயத்திற்கு தவறான செய்தியை அனுப்பிவிடும். உங்களுக்கு அந்த சக்தி இல்லையோ என்ற சந்தேகத்தையும் கிளப்பிவிடும். 1 வருடம் ஆண்களிடம் மட்டும் முயற்சி செய்யுங்கள். 1 வருடத்தில் உங்கள் மேலும் உங்கள் சக்தியின் மேலும் உங்களுக்கு வலுவான நம்பிக்கை வந்துவிடும். அதன் பின் பெண்களிடம் முயற்சி செய்யுங்கள். பெண்கள் விஷயத்திலும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். நல்லது. நானும் என்னாலான உதவியை செய்கிறேன். நான் கிறிஸ்தவர்களோடு இருக்கும்போது கிறிஸ்தவனாக உணர்கிறேன். பாமரர்களோடு இருக்கும்போது பாமரனாகவும், உங்கள் சந்நியாசிகளோடு இருக்கும்போது சந்நியாசியாகவும் உணர்கிறேன். நீங்கள் உங்கள் மையத்தில் உறுதியாக இருந்தால் இப்படி இருக்கலாம். கொஞ்சம் வேடிக்கையாகவும் இருக்கும். ஆனால் உங்களிடம் உறுதி இல்லை என்றால் இது ஆபத்தானது. நீங்கள் உங்கள் மையத்தில் உறுதியாக இருந்தால் எங்கே சென்றாலும் யாருடன் இருந்தாலும் தெளிவாக இருப்பீர்கள். அப்படி இருக்க வேண்டுமென்றால் நீங்கள் யார் என்று உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். இல்லை என்றால் குழப்பம்தான் மிஞ்சும். ஒரு நாள் கிறிஸ்தவனாக, ஒரு நாள் இஸ்லாமியனாக, ஒரு நாள் இந்துவாக. அப்பப்பா, அதனால் ஏற்படும் குழப்பத்தை நினைத்து பார்க்க கூட முடியவில்லை. நம் மனதில் இருக்கும் அந்த அடிப்படை சமய உணர்வு எல்லாவற்றையும் இணைக்கும் பாலமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அதையேதான் நானும் சொல்கிறேன். உங்களிடம் அந்த சமய உணர்வு இருந்தால் அந்த இணைப்பு பாலம் என்னவென்று உங்களுக்கு தெரிந்திருந்தால் நல்லது. ஆனால் உங்களிடம் அந்த இணைப்பு பாலம் இல்லையே. நீங்கள் உங்கள் மையத்தில் உறுதியாக இருப்பதாக தெரியவில்லையே. இது உங்களுக்கு உதவும் என்று எனக்கு தோன்றவில்லை. எல்லா இடங்களிலிருந்தும் பதிவுகளை சேகரிப்பது நம் வேலையில்லை. ஏனென்றால் ஒவ்வொரு பாதையும் வித்தியாசமானது. இலக்கு ஒன்றாக இருக்கலாம், ஆனால் பாதைகள் வேறு வேறு. எல்லாம் நிறைவாக முடியும் போது பாதைகள் வேறானாலும் இலக்கு ஒன்றுதான் என்று கம்பீரமாக சொல்லலாம். அதில் ஆழமான அர்த்தம் இருக்கும். ஆனால் பயணத்தின் ஆரம்பத்திலேயே அப்படி எண்ணுவது ஆபத்து. யாராலும் பல வழிகளில் ஒரே நேரத்தில் பயணிக்க முடியாது. உங்களால் ஒரு சமயத்தில் ஒரு பாதையில் தான் பயணம் செய்ய முடியும். மற்றவர்கள் வேறு பாதைகளில் பயணம் செய்து அடையும் அதே இலக்கை நீங்கள் உங்கள் பாதையின் முடிவில் காண்பீர்கள். அதனால் எந்த மதத்தையும் எதிர்க்காதீர்கள். கிறிஸ்தவன், இந்து, முகமதியன் யாரையுமே பகைத்துக் கொள்ளாதீர்கள். ஏதேனும் ஒன்றை தேர்ந்தெடுங்கள். இது எனக்காகவே தோன்றிய வழி என்று சொல்லக்கூடிய ஒரு வழியை தேர்ந்தெடுங்கள். பல வழிகளில் செல்பவர்கள் குழப்பமடைகிறார்கள். அவர்கள் அதீத குழப்பத்தில் இருக்கிறார்கள். உங்களுடைய ஒரு கை வடக்கு நோக்கி போகும்போது மற்றொன்று தெற்கு நோக்கி போனால், ஒரு கால் கிழக்கிலும் ஒரு கால் மேற்கிலும் போனால், நீங்கள் இலக்கை அடைந்து விட்டால் அப்படி சொல்லலாம். நான் அதை சொல்லலாம். நீங்கள் சொல்லக்கூடாது. தியானத்தை தொடருங்கள். பார்ப்போம். நான் ஜெர்மனி நாட்டில் ஒரு புத்த மதக்காரனுடன் படித்துக் கொண்டிருந்தேன். நான் அவனை மனதார காதலிக்கிறேன். நான் உங்களிடத்தில் சந்நியாசியான பின்பு அவனிடம் போனால் அப்போதும் நீங்கள் என்னுடன் இருப்பீர்களா? நிச்சயமாக. எனக்கு அவனிடமும் வேலை இருக்கிறது. நீங்கள் கவலைப்படாதீர்கள். புத்த மதத்தின் வழிமுறைகள் எல்லாமே நன்மை பயப்பவை, மிகவும் சிறந்தவை. அவற்றுக்கும் மதத்துக்கும் சம்பந்தம் இல்லை. அவை விஞ்ஞானபூர்வமானவை. அவற்றை புத்த மதத்தின் வழிமுறைகள் என்று கூட சொல்ல வேண்டாம். அவை வழிமுறைகள், அவ்வளவுதான். புத்த மதம் வெறும் மதம் அல்ல. அது ஒரு வித்தியாசமான மனவியல் சாஸ்திரம். அது இந்து மதம், கிறிஸ்தவ மதம் போல் சாதாரண மதம் கிடையாது. அது கலப்படமில்லாத தூய்மையான விஞ்ஞானம். தூய்மையான விஞ்ஞானத்திற்கு யாரும் உரிமை கொண்டாட முடியாது. அதனால் நீங்கள் அவனிடம் தாராளமாக செல்லலாம்.
விரைவிலேயே நீங்கள் அவனுக்கும் எனக்கும் நடுவில் ஒரு பாலமாக இருந்து அவனை இங்கே அழைத்து வருவீர்கள். இப்பொழுது உங்கள் கண்களை மூடிக்கொள்ளுங்கள். ஒரு பெண் ஓஷோவிடம் சொல்கிறாள், இங்கே வந்ததிலிருந்து எனக்கும் என் காதலனுக்கும் இடையில் விரிசல் விழுந்துவிட்டது. எங்கள் உறவு மாறிவிட்டது. இப்போதெல்லாம் நாங்கள் அடிக்கடி உறவு கொள்வதில்லை. இப்போது அந்த பெண்ணின் காதலன் சொல்கிறான், நான் மற்ற பெண்கள் பால் ஈர்க்கப்படுகிறேன். வாரம் ஒரு முறை உறவு கொள்ளுங்கள். அந்த சமயத்தில் உங்கள் அனுபவம் முழுமையாக இருக்கட்டும். இருவரும் உறவில் பூரண திருப்தி அடையும் வரை உறவு கொள்ளுங்கள். உடல் உறவு கொள்ளும்போது ஏதோ சில உணர்வுகளுக்கு வடிகால் கிடைத்தால் போதும் என்று நினைக்காதீர்கள். இன்பத்தில் உங்கள் ஆன்மாவே சிலிர்க்கும் வகையில் உறவு கொள்ளுங்கள். உறவு கொள்ளும்போது நீங்கள் குதிக்க வேண்டும், கூச்சல் போட வேண்டும். அப்போதுதான் அது தியானமாகும். நீங்கள் உறவு கொள்வது மொத்த உலகிற்கே தெரியும் வகையில் சத்தம் வர வேண்டும். அப்படி செய்தால் உங்களுக்கு அதில் பூரண திருப்தி கிடைக்கும். அடுத்த ஒரு வாரத்திற்கு உடல் உறவை பற்றியே நினைக்க மாட்டீர்கள். உங்களுக்கு திருப்தி ஏற்படாததால் தான் உங்கள் மனம் மற்ற பெண்களை நாடுகிறது. கீழே நாடுகளில் பாலுணர்வை நாங்கள் துல்லியமாக ஆராய்ந்து பார்த்துவிட்டோம். மேலை நாடுகளின் ஆராய்ச்சி வெளிச்சுற்றிலேயே இருக்கிறது. இந்த பெண்ணா அந்த பெண்ணா என்பது கேள்வி அல்ல. ஆண் சக்தி பெண் சக்தி இணைவதுதான் முக்கியம். உண்மையிலேயே அந்த இரண்டு மகத்தான சக்திகள் சந்திக்க முடிந்தால், சங்கமிக்க முடிந்தால், அது ஒரு பாலியல் உச்சகட்ட அனுபவமாகவே இருக்கும். கொஞ்ச நேரமாவது நமது அகந்தை காணாமல் போகும். அங்கே நீங்கள் இருக்க மாட்டீர்கள். நீங்கள் மறைந்து விட்டீர்கள். மொத்த பிரபஞ்சமும் உங்களுடன் சேர்ந்து மறைந்து விட்டது. உங்கள் இயற்கை தன்மை வெடித்து விட்டது. நாகரிகம், பண்பாடு எல்லாமே வெடித்து சிதறிவிட்டது. நீங்கள் காட்டு விலங்குகளைப் போல் இருக்கிறீர்கள். வெகுளியாக, துடிப்பாக, ஆட்கொள்ளப்பட்டவர்களாக. இந்த இடத்தில் நாம் ஒரு வேடிக்கையான முரண்பாட்டை பார்க்க வேண்டும். இதெல்லாம் நடக்க வேண்டுமென்றால், நீங்கள் பாலுணர்வின் உச்சத்தை தொட வேண்டுமென்றால், நீங்கள் பிரம்மச்சாரியாக இருக்க வேண்டும். சக்தியை சேகரித்து கொண்டே வர வேண்டும். சக்தியின் தொட்டி நிரம்பியவுடன் நீங்கள் வெடிப்பீர்கள், உச்சத்தை தொடுவீர்கள். ஆனால் உடல் உறவு கொள்வது தினசரி பழக்கமாகிவிட்டால் அது காபி, டீ சாப்பிடுவது, சிகரெட் குடிப்பது போல் சாதாரண வேலையாகிவிடும். பின் அது தும்மலை போல் உள்ளே அடக்கி வைத்திருக்கும் உணர்வு வெளியேறும் வழியாக இருக்கும். அவ்வளவுதான். தயவு செய்து புனிதமான உடல் உறவை ஒரு தும்மலின் நிலைக்கு கொண்டு வந்து விடாதீர்கள். அதன் பின் உடல் உறவில் இருக்கும் மர்மங்களை உங்களால் உணர முடியாது. எந்த நாளில் உடல் உறவு கொள்வது என்பதை முன்னாலேயே தீர்மானம் செய்யுங்கள். அந்த நாளை ஒரு புனிதமான நாளாக பாருங்கள். நாள் முழுவதும் ஆழ்ந்த தியானத்தில் இருங்கள். வாரம் ஒரு முறை. அது ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கலாமே. மேலை நாடுகளில் மதத்திற்காக ஒதுக்கப்பட்ட நாள் அதுதானே. உடல் உறவை ஒரு புனிதமான செயலாக கருத வேண்டும். அன்று காலையிலிருந்தே அதற்கு தயாராக வேண்டும். ஒருவரிடம் ஒருவர் அன்பாக, மென்மையாக நடந்து கொள்ள வேண்டும். சண்டையோ, வாக்குவாதமோ, கோபமோ வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவை சக்தியை சிதறடித்துவிடும். உறவு கொள்ளப் போகும் அந்த கணத்தை எதிர்நோக்கி இருக்க வேண்டும். 6 நாட்கள் அதற்காக காத்திருந்தீர்கள். இப்போது ஒரு தியான நிலையில் உறவிற்குள் செல்லுங்கள். உடல் உறவு கொள்வதற்கு முன்னால் இருவரும் சேர்ந்து தியானம் செய்யுங்கள். உங்களுடன் ஒரு மௌனமான வெளிவந்து இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யுங்கள். அந்த வெளி உங்களை முற்றிலுமாக மூடி தன்னுள் உங்களை கரைத்துவிடும். உடலுறவு தெய்வீகமான செயல். அதை அப்படியே வைத்திருங்கள். அதைவிட தெய்வீகமான செயல் வேறு எதுவும் இருக்க முடியாது. அதுதானே உச்சகட்ட ஆக்கசக்தி.
ஓர் உயிரை, ஒரு மனிதனை உருவாக்கும் உச்சநிலையாக்க சக்தி உடல் உறவின் போதுதானே வெளிப்படுகிறது. வாரம் ஒரு முறை நடக்கும் அந்த புனிதமான உடல் உறவு உங்களுக்கு பூரண திருப்தி அளித்தால் அந்த புனிதத்தை கொண்டாட ஒரு வார பிரம்மச்சரியம் போதாது என்று உங்களுக்கு தோன்ற ஆரம்பிக்கும். 3 அல்லது 4 வாரங்கள் உறவில்லாமல் பிரம்மச்சரியத்தை கடைபிடித்து அதன் பின் உறவு கொண்டால் என்ன என்று சிந்திக்கத் தொடங்குவீர்கள். அந்த உடல் உறவு கொடுக்கும் திருப்தியில் அதனால் உங்களிடம் ஏற்படும் ஜொலிப்பு சில வாரங்களுக்கு தொடரும். அதில் நீங்கள் எப்போதும் திளைத்திருப்பீர்கள். அதனால் இந்த வழியில் உறவு கொள்ளத் தொடங்குங்கள். சரியா? நான் தியானம் செய்யும் போது அதிகமான அவநம்பிக்கை, பயம் ஆகியவற்றுடன் தொடர்பு கொள்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக என் உடல் என்னை ஆக்கிரமிக்கிறதோ என்ற பயம் தோன்றுகிறது. இந்த பயத்தை கடந்து அப்பால் செல்லாவிட்டால் நீங்கள் எப்போதுமே தியான நிலைக்குள் செல்ல முடியாது. நீங்கள் எப்போதுமே வளர முடியாது. ஒரு விதையை நினைத்துக் கொள்ளுங்கள். செடி வளர ஆரம்பித்ததும் விதைக்கு பயம் வந்து விடுகிறது. இந்த செடி பிறக்க வேண்டுமென்றால் நாம் இறக்க வேண்டுமே என்ற பயம். நீங்கள் எப்பொழுது சாவின் முனைக்கு வந்தாலும் சரி, அப்போது உங்கள் அகம், அதாவது முட்டை ஓடு போல் உங்கள் ஆன்மாவை மூடியிருப்பது கீழே விழுந்து உடைய வேண்டும். ஓடு உடைந்தால் தானே குஞ்சு வெளியே வர முடியும். ஓடு கீழே விழுந்ததும் வேறொரு இருப்பு அங்கே தோன்றுகிறது. அந்த நேரத்தில் பயம் உங்களை ஆட்கொள்ளும். அந்த பயத்தையும் தாண்டித்தான் உங்கள் பயணம் இருக்க வேண்டும். நான் உங்களுடன் இருப்பேன் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நான் ஜெர்மனியில் இருந்தபோது பல குழுக்களுக்கு தலைவனாக இருந்து நடத்தியிருக்கிறேன். அதனால் இங்கே என்னை குழுவில் சேர்க்காதீர்கள். எனக்கு குழுக்கள் தேவையில்லை. நான் தான் தலைவனாகவே இருந்திருக்கிறேனே. குழுவின் தலைமை பதவி நீங்கள் போட்டுக்கொள்ளும் ஒரு பாதுகாப்பு கவசமாகிவிடும். பல குழு தலைவர்கள் வளராமல் தேங்கி நிற்பதை நான் என் அனுபவத்தில் பார்த்திருக்கிறேன். அடுத்தவர்களுக்கு தலைமை தாங்கி நடத்தி செல்லும் போது நீங்கள் வெளியிலேயே இறந்து விடுகிறீர்கள். உங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்வதில்லை. நீங்கள் புத்திசாலிகளாகி விடுகிறீர்கள். ஆனால் உணர்வு பூர்வமாக வளர்வதில்லை. நீங்கள் வேறொருவரின் தலைமையின் கீழ் இருந்தால் அந்த அனுபவமே வேறு மாதிரியாக இருக்கும். அதுவும் இங்கு எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். ஏனென்றால் இங்கு நீங்கள் ஒரு குழுவாகச் சேர்ந்து தியானம் செய்ய வேண்டும். அந்த பயிற்சி உங்களுக்கு நிச்சயம் உதவும். நீங்கள் ஏற்கனவே குழு தலைவராக இருந்திருந்தால் ஒரு குழுவில் நிச்சயம் சாதாரண அங்கத்தினனாக இருந்தேயாக வேண்டும். தலைமை பதவி உங்கள் அகந்தையை தூபம் போட்டு வளர்க்கும். அகந்தைதான் நம் பிரச்சனையே. கொஞ்சம் கொஞ்சமாக உலகத்தில் இருக்கும் எல்லா குழு தலைவர்களும் இங்கே வரப்போகிறார்கள். அவர்கள் வரத்தான் வேண்டும். அவர்கள் தலைவர்களாகிவிட்டபடியால் சரியாக வளரவில்லை. சின்ன குழந்தைகளைப் போல் இருக்கிறார்கள். தலைவராக ஆனபின் வளர்வது என்பது மிகவும் கடினமான செயல். உங்கள் கௌரவம் போய்விடுமோ என்று அஞ்சுவீர்கள். அதுவே உங்கள் வளர்ச்சிக்கு பெரிய தடைக்கல்லாகிவிடும். நான் உங்களை அழிக்க வேண்டும். அப்போதுதான் நீங்கள் புதிதாக பிறப்பீர்கள். இதில் நான் கொஞ்சம் கடுமையாகவே இருக்க வேண்டும். நீங்கள் கல்லை போல் இருந்தீர்கள் என்றால் நான் அதை உடைக்கும் சுத்தியலாக இருக்க வேண்டும். அப்போதுதான் கல்லும் கனியாகும்.